நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்-ரஜுல், ஒரு மனிதர், தக்கரல்லாஹு காலியன், தனிமையில் இறைவனை நினைவு கூர்ந்திருப்பார். தனியா இருக்கும் போது, மக்கள் எல்லாம் பார்க்காத பொழுது, மக்கள் எல்லாம் உறங்கும் பொழுது, யாருடைய கண் பார்வையும் படாத பொழுது இறைவனை தனிமையில் நினைவு கூர்ந்திருப்பார். அந்நேரத்தில் அவருடைய கண்ணிலிருந்து கண்ணீர்கள் சொட்டி கொண்டிருக்கும், இறைவனின் பயத்தின் காரணமாக. அப்படி ஒருவர் தனிமையில் இறைவனை அஞ்சி பயந்து அழுதிருப்பாரு. அந்த ஒரு நபருக்கு நாளை மறுமை நாளை அவ்வளோ கொடூரமான அழ வைக்கக்கூடிய, நடுக்க வைக்கக்கூடிய சூழலில் இறைவனுடைய நலனை எழுதியிருப்பார். எங்கேயுமே சுற்றி நலனே இருக்காது. அவருடைய கண் பார்வையும் இல்லாத சூழலில் தனிமையில் இருந்து அழுகிறாரையானால் அந்த அழுகையினால் வரும் கண்ணீர் என்பது ஒருவருடைய எதிர்பார்ப்புக்காக அல்ல. ஒருவர் நம்மை மெச்சி பேச வேண்டும், காரியம் கைகூட வேண்டும், நம்மை பிறருக்கு நேசம் உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக அந்த கண்ணீர் வெளிப்படுவதல்ல. எந்த தேவையும் நாட்டத்தையும் மனிதர்களுக்கு மத்தியில் தேடாத ஒரு கண்ணீர், இறைவனை பயந்து இறைவனுக்கு அஞ்சி இந்த உலகத்துடைய சோதனையை பார்த்து அழக்கூடிய வருகின்ற கண்ணீர் தான் அது. கலப்படமற்ற தண்ணீர், கலப்படமற்ற கண்ணீர் அது. தான் இறைவனுக்கும் தனக்கும் மத்தியில உரையாடலுக்கு ஏற்பட்ட கண்ணீர் அது.